நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆ இன்னைக்கு ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நேத்து நடந்த இன்சிடென்ட் எவ்வளோ பேருக்கு தெரியும், தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தம் அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு என்னவோ தோணிட்டே இருந்துச்சு. அதனால நான் உங்ககிட்ட இத சொல்ல வந்தேன். என்னன்னா, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரெக்னன்ட் விமன் ஆ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன ஒரு ட்ரெயின்ல அவங்க போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் வந்தபோது, ஒரு ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஏறியிருக்கான். அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி 2, 3 தடவ அந்த கம்பார்ட்மெண்ட்ல நடக்கும்பொழுது, யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன், அந்த அந்த பொண்ண வந்துட்டு ஒரு பிசிக்கலா டச் பண்றது, ஒரு அப்யூஸா நடந்திருக்கான். அப்யூஸா நடந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், அவங்கள அ அ ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கிறான். அந்த மாரி அவங்க ஆனாலும் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, "இது லேடீஸ் கம்பார்ட்மெண்ட்டு. இங்க நீங்க வந்து ஏறக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு" அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப கூட அவன் விடல அவங்கள. ரொம்ப துன்பப்படுத்தியிருக்கான். அப்யூஸ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க அந்த ட்ரெயினோட செயின இழுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, அவங்கள இழுத்து இப்படிக்கா போட்டிருக்கான். போட்டப்போ அவங்க ஓடி போய் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற ஒரு அந்த செயினாவது இழுக்கலாம் அந்த நினைக்கும்போது கூட, அவங்கள இழுத்து அவங்களோட கைய உடைச்சு, அந்த ட்ரெயினோட இவங்க விட்டா என்ன பண்ணுவாங்களோன்ற ஒரு மைண்ட் செட்டோட என்ன பண்ணியிருக்கான், ட்ரெயின்லேருந்து வெளிய தள்ள அ அ முயற்சி பண்ணியிருக்கான். அந்த கை உடைஞ்ச கையோடயே அந்த இன்னொரு அந்த கம்பிய பிடிச்சுட்டு, அவங்க தொங்கிட்டு அப்படியே அந்த ட்ரெயின்ல போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு அவங்களுக்கு சுயநினைவ இழந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழ விழுந்துட்டு இருக்காங்க. அது விழுந்த உடனே அந்த தூரத்துல இருந்து அவங்க பார்த்தவங்க ஜனம் வந்துட்டு அவங்கள காப்பாத்தி, ஒரு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு நெறைய ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்குது. நெறைய அடிபட்டிருக்குது. அ அப்புறமா அவங்க அங்க இருந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, அவங்க 4 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இது 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 மூலியமா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாரி ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல இந்த மாரி பாவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. நம்மளோட வேலை என்னன்னா, அதுக்காக ஜெபிக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கிறது. நம்மளுக்கு ஆண்டவர் குடுத்திருக்கிற ஊழியம் இதுக்காக தான். ஸோ, அநேக இடத்துல இந்த மாரி கஷ்டங்கள், இந்த மாரி பாடுகள், இந்த மாரி எல்லாம் நடக்கும் பொழுது, இந்த மாரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும் பொழுது, அத வச்சு நம்ம கையில ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலன்னா கூட, இந்த மாரி அ அவங்க அவங்க இந்த மாரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ட ஜெபத்து மூலியமா நம்ம தடுக்க முடியும். அநேக பேரு அ சொல்றாங்க, "நீங்க மதம் மாத்துறீங்க, மதம் மாத்துறீங்க." மதம் மாற்றுறது எங்களுடைய வேலை கிடையாது. மனம் மாற்றுறது தான் எங்களோட வேலையா இருக்கிறது. நாங்க பாவத்துல போய் கொண்டிருக்கிறவங்கள நாங்க ஆ பாவத்துல போகாம தடுக்கிறதா தான் எங்களோட வேலையா இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, நாங்க யாருக்காகவும் எந்த தீங்கும் நாங்க விரும்பல. ஒருத்தருக்காக ஜெபிக்க போறோம். ஒருத்தருடைய ஒரு ஆண்டவருக்காக நாங்க ஊழியத்த பண்ணி கொண்டிருக்கிறோம். இத நீங்க அ எ எனக்கு எனக்கே ரீசென்ட்டா ஒரு க க ஒரு ஒருத்தர் ரீசென்ட்டா வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. கெட்டதா கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் வந்துட்டு இந்த உலகத்துல அப்யூஸாவோ, இல்ல ஏதோ ஒரு ஒரு விஷயத்தையோ, ஒரு கெட்ட கெட்ட அ படத்தையோ நான் உங்ககிட்ட போட்டேனில்ல. சத்தியத்த நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுறதுல நான் பெருமை அடைகிறேன். நான் ஆண்டவர பத்தி சத்திய தேவன பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்க அத புரிஞ்சுக்கணும். நான் இந்த மாரி இன்சிடென்ட் இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக தான் நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஊழியக்காரர் எல்லாமே. ஆண்டவர் அந்த மாரி ஒரு பாக்கியத்த எங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. அநேக பேருக்காக அநேக ஆ ஊனமற்றவங்களுக்காகட்டும், அநேக கண்ணு தெரியாதவங்களுக்காகட்டும், அநேக கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காகட்டும், அதுக்காக ஜெபிக்க தான் ஆண்டவர் எங்கள தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ இந்த மாரி விஷயங்களோ, இந்த மாரி ஒரு கஷ்டம் அவங்களுக்கு அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்காங்கன்னு தெரிய வரும்போது, நம்மளால உதவி பண்ண முடியலனாலும், நம்மளால முடிஞ்ச ஜெபத்த நம்ம பண்ணலாம். அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஆயுதமா ஒரு ஜெபம் நம்மகிட்ட இருக்கும்போது, ஆண்டவர் அதில கிரியை செய்வார். ஆண்டவர் அதில விடுதலைய குடுக்க போறார். நம்போ அவங்கள வைத்து நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் 1 நிமிடம் ஆனா அந்த பெண்மணிக்காக ஜெபிக்கலாம். ஜெபிங்க. அ ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை குடுப்பார். அதேபோல மாற்றம் வரணும்னா, மாற்றம் சும்மா வராது. மாற்றத்த முதல்ல நம்பகிட்ட இருந்து நாம ஆரம்பிப்போம். நாம்ப மாற்றம் அடைந்தா, நம்ம கூட இருக்கவங்க அ மாற்றத்த அடைவாங்க. இது மூலியமா நான் உங்ககிட்ட அ அநேக தாய் தந்தையர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டது என்னன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி ஒரு நல்வழியில நடத்துறீங்களோ, எப்படி நீங்க அ அவங்கள வளர்த்துறீங்களோ, ஆண்டவருக்குள்ளாக நடத்துறீங்களோ, அவங்கள ஒரு நல்வழியில நீங்க நடத்துறீங்களோ, அதே போல தான் அவங்களும் வளருவாங்க. ஸோ இது மூலியமா நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா,
உங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துங்க. ஆண்டவருக்குள்ளாக நடத்தும் பொழுது அவங்க நல்லா வளருவாங்க. எந்த ஒரு தீங்குக்கும், எந்த ஒரு ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள வச்சு உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்த வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். இது மூலியமா நான் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் இனி ஆண்டவர் நடத்த விடக்கூடாது. நீங்கள் இதை வைச்சு ஒரு நிமிடம் ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு நிமிடம் ஆனா நீங்க ஜெபிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இத இந்த இன்சிடென்ட்டு நம்ம ஒரு குடும்பத்திலயும் யாருக்கான நடக்கும்போது அது ஒரு எவ்வளோ துக்கமான ஒரு விஷயமா இருக்குன்றது நம்ம ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அந்த கஷ்டம் நம்மளுக்கு புரியும். ஸோ இது மூலியமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, ஜெபிங்க சொல்லி என்னோட வார்த்தைகளை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.